ஹலோ மக்களே, நான் உங்கள் கோபிநாத் ராஜ். நான் இன்றைக்கி எந்த கோயிலில் ட்ராவல் பண்ணியிருக்கேனாக்கா 1000 வருஷம் பழமையான சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் தாங்க. நம்ம சேனலில் இது போல் ஆன்மீக சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிலுக்கு பேர் போன ஊர் தாங்க நம்ம வெள்ளூர். ஆனால் அது மட்டும் இல்லை, இங்கே சோழர் காலத்தில் கட்டின மிக முக்கியமான கோவில் ஒன்று இருக்குது. அது எங்கன்னா வேலூர் மாவட்டம் திருவலம் வழியாக வந்தீங்கன்னாக்கா மேல்பாடி கிராமத்தில் பொன்னை ஆற்றங்கரை பக்கத்திலேயே இருக்க சோமநாதீஸ்வரர் திருக்கோவில் தாங்க. இந்த கோவில் ராஜராஜ சோழனோட பாட்டனார் இங்கே இருக்க மூலவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக ராஜராஜ சோழன் இந்த கோவிலுக்கு திருப்பணி பண்ணி இந்த கோவிலுக்கு எதிர்க்கவே பார்த்திங்கன்னா அவங்களோட பாட்டனாருக்கு ஒரு சமாதியாக அமைச்சிருக்காரு. இந்த கோவிலில் பல சிறப்பான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. கோயிலோட நுழைவாயில் மொட்டை கோபுரமாக தாங்க இருக்குது. நுழைவாயில் உள்ளே நுழைஞ்சதுமே 3 நிலையில் ஒரு ராஜகோபுரம் இருக்குது. ராஜகோபுரமுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய மண்டபமும் இருக்குது, ரைட் சைடில் ஒரு சின்ன மண்டபமும் இருக்குது. ராஜகோபுரம் உள்ளே நுழைஞ்சதுமே நம்மளை எல்லாரும் வரவேற்கும் விதமாக ஒரு விநாயகர் இருக்கார். இந்த கோவில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு வருதுங்க. இன்னமும் பழமை மாறாமல் ரொம்ப பொலிவோட காட்சி தருது. ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இங்கே இருக்க மூலவர் சோமநாதீஸ்வரரும் இங்கே இருக்க தாயார் தபஸ்கிருதாம்பாலாவும் இருக்காங்க. இந்த கோவில் ராஜராஜ சோழன் பாட்டனார் அரிஞ்சய சோழன் காலத்தில் கட்ட ஆரம்பித்து நின்று போனதாகவும், பிற்காலத்தில் வந்த ராஜராஜ சோழன் அருண்மொழிவர்மன் காலத்தில் மறுபடியும் கட்டி முடித்ததா சொல்கிறாங்க. விநாயகர் வணங்கிட்டு உள்ளே போனீங்கன்னாக்கா மூலவரான சோமநாதேஸ்வரரை பார்க்கலாங்க. இந்த கோவிலில் மூலவரா சிவபெருமானின் அவதாரமான சோமநாதீஸ்வரர் சிவலிங்கமாக காட்சி தராருங்க. நான் போய் இப்போ மூலவரை தரிசனம் பண்ணிட்டு வெளியே மற்ற வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
இந்த கோவில் இருக்கிற இடம் ரொம்ப பள்ளமா தாங்க இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாக்கா, மாலிக் கஃபூர் மற்றும் பிற முகலாய மன்னர் காலத்துல இந்த கோவிலை ரொம்பவே சேதப்படுத்தி இருக்காங்க. பிற்காலத்துல இங்க இருக்கிற சிவலிங்கம் திருடு போனதாகவும் அதுக்கப்புறம் இந்த கோவில் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போனதாகவும் சொல்றாங்க. சோமநாதேஸ்வரரை பார்த்துட்டு அப்படியே வலம் வந்தீங்கன்னா பின்னாடி வந்து தபஸ்கிருதாம்பாள் தாயாரும் இருக்காங்க. இங்க இருக்க அம்பாள் பார்வதி தேவியின் அவதாரமான தபஸ்கிருதாம்பா தேவி கிழக்கு நோக்கி ரொம்ப அமைதியான சூழல்ல நின்ற கோலத்துல காட்சி தராங்க. இவங்களை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாக்கா நிறைய தூண்கள் கூடவே கிரைனட் கற்களால் செய்யப்பட்ட துளசி மாடமும் இருக்கு. அப்படியே நடந்து போனால் நவகிரக சன்னதி இருக்குது. அங்கே ஒரு சுற்றிட்டு பக்கத்தில் பார்த்தாக்கா அந்த காலத்தில் ஹோமங்களும் யாகங்களும் நடத்தின யாக மண்டபமும் இருக்குங்க. அதுக்கு பக்கத்திலேயே மூலவருக்கான கொடிமரம் இருக்குது. அங்கே இருக்க நந்தி வழியாக பார்த்தாக்கா சோமநாதேஸ்வரர் ரொம்ப அற்புதமாக காட்சி தராருங்க. கொடிமரத்துக்கு லெஃப்ட் சைடில் மடப்பள்ளி, அதாங்க கோவிலோட சமையல் அறை இருக்கு. சமையல் அறைக்கு வெளியவே உடஞ்ச தோற்றமுடைய ஒரு சிவலிங்கமும் இருக்குங்க. அந்த சமையல் அறையில் வந்து ஒரு பெரிய கிணறும் இருக்கு. ஆனால் வந்து அதை இப்போ நம்மளால பார்க்க முடியல, பூட்டி வச்சிருக்காங்க. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா, விமானம் வந்து திடமான கற்களால் கட்டப்பட்டிருக்குங்க. இதில் வந்து எந்த உலோகமும் பயன்படுத்தலைன்னு சொல்றாங்க. எனக்கு பின்னாடி ஒரு கேட்டு பூட்டி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுதான் வந்து ராஜராஜ சோழன் வந்து அவங்க பாட்டனருக்காக கட்டப்பட்ட பள்ளிப்படைங்க. பாட்டனார் சமாதிக்கு மேலேயே வந்து ஒரு லிங்கமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அமைதியாக அற்புதமாக இருக்குங்க. இந்த கோவிலுக்கு வெளியவே ராஜராஜ சோழன் பாட்டனாரான அரிஞ்சய சோழனோட பள்ளிப்படை, அதாவது சமாதி இங்க தாங்க இருக்கு. இந்த சமாதிக்கு மேல ஒரு லிங்கமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த லிங்கத்துக்கு பூஜை புனஸ்காரம் எதுவும் பண்றதில்லைன்னு சொல்றாங்க. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு வரும் சோமநாதேஸ்வரரை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது போல் வேற ஒரு கோயிலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாத் ராஜி. பாய்.